லவ் யூ தலைவா. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனாலதான், மத்த எவன் நாடுங்க நான் அங்க போயிருக்கவே மாட்டேன். விஜய் மட்டும்னாலதான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதற்கொண்டு நான் விட்டுட்டு போறேன். நீ விஜயை பாக்குறேன். வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டி பிடிச்சி அழுதுருவேனே. அவ்வளவு பிடிக்குண்ணே விஜய். உயிரினே எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. நீங்களே பாருங்க மக்களே, இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்கணும், நம்பி எப்படி இருக்க சொன்னாங்க, நம்முடைய தலைவர் யாராக இருக்கணும் நீ யோசிச்சு பாருங்கள். நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய அம்மா, உங்களுடைய அத்தா, உங்களுடைய குடும்பத்தார்களை விட நீங்கள் என்னை நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அந்த தலைவரை விட்டு நாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறோம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மா மன் ஹப்ப. மனிதன் யாரை பிரியப்படுகிறானோ அவனோடு இருப்பார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நீங்களே யோசியுங்கள், நம்முடைய தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதாக.